மாடுகளை இன்னைக்கெல்லாம் எங்க கிராமங்கள்ல ஊர்காலி மாடுன்னு இருந்தது. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாடுகளே எல்லார் வீடுகள்லயும் மாடு இருக்கும். அதை ஒரு பெரிய மந்தை இருக்கும். அந்த மந்தையில கொண்டாந்து அடைய வைப்போம். அதை பராமரிக்க ஊர்ல 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டு கூலி, ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு, இத்தனை மூட்டை நெல், இவ்வளவு சம்பளம். அவங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து அதை பராமரிக்கிறது. அவங்க மாடு படுத்து கிடந்த இடத்துல அந்தந்த சாணத்தை எடுத்துட்டு போறது, அதை கொண்டு சாணி குழின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள கொட்டி சேமிப்போம். ஆண்டு முழுக்க அது மக்கி நல்ல உரமாயிருக்கும். அப்புறம் அறுவடை முடிஞ்ச பிறகு அதை நிலத்தில் எடுத்து கொட்டி உழுது இயற்கை உரம் இட்டு விவசாயம் செஞ்சா நல்லா இருந்தது. ஆனா இந்த செயற்கை உரம் விற்பனை ஆகணும்னா இந்த இயற்கை உரத்தை ஒழிக்கணும். அதுக்கு முதல்ல மாட்டை ஒழிக்கணும். அப்படி ஒழிச்சான் மாட்டை. அப்ப என்ன பண்ணா, அவன் மாட்டுக்கு இறை இருக்கக்கூடாது. அன்னைக்கு வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்னு சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு வரப்பு உயர இருந்துச்சு, நீர் உயர இருந்துச்சு, நெல் உயர இருந்துச்சு. அப்போ ஒரு சொலவிட வந்தது. இதே எங்க கிராமத்துல எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க, அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு. அப்படின்னா அந்த தாள், அடியில் இருக்கிற தாளை அப்படியே நிலத்தோட சேர்த்து உழணும், உரமாகும். அடியில் இருக்கிற தண்டு, அந்த கூளம் மாட்டுக்கு இரையாகும். நுனியில் இருக்கிற நெல் வீட்டுக்கு வரும். இது தத்துவமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வரப்புக்கு மேல பயிர் விளையிறது இல்லை, நெல் விளையிறது இல்லை. வரப்புக்கு கீழே குறுகிய கால பயிர்னு குட்டை பயிரா போயிடுச்சு. அப்ப இங்க அடி இருக்குது, நுனி இருக்குது, நடு இல்லை. அப்ப மாட்டுக்கு இறை இல்லை. இறை இல்லாத போது மாடு இல்லை. அப்ப திட்டமிட்டு இந்த மாடுங்கிற ஒன்றையே அழித்து விடணுங்கிறதா இதுல இருக்கிற பெரிய நோக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வதைதான், சித்திரவதைதான் காரணம்னா, இன்னைக்கு நாம எவ்வளவு கேள்விகளை எழுப்பணும். குதிரை பந்தயம் இருக்கு. அதுல குதிரைகளை பெரும் முதலாளிகள் பணத்தை கட்டி அதுல கமான் கமான் எல்லாம் கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றதை நம்ம பாக்குறோம். அது சந்தோஷமா எந்த குதிரையும் எப்படி சிரிச்சுக்கிட்டு ஓடுறது இல்லை. அது வதை இல்லையா அப்படின்னா அதுக்கு விடை இல்லை. இப்ப பாலைவனங்கள்ல ஒட்டகங்களை தான் நம்ம பயணத்திற்கு பயன்படுத்துறோம். அது பெரும் சுமையை ஏற்றி நம்ம அதை பயன்படுத்துறோம். அது சந்தோஷமா சுமந்து போகுமா, இல்ல அது வதை இல்லையா என்றால் அதற்கு விடை இல்லை. அதே போல இப்ப கேரளாவில் ஓணம் பண்டிகை என்று வருது. அவங்க மரபு சார்ந்த ஒரு விழா. அதுல ஆயிரக்கணக்கான யானைகளை பகல் முழுக்க இவங்க சொல்றது போல வெயில்ல தான் நிறுத்துறாங்க. காலில் பெரும் சங்கிலியை பிணைச்சு நிறுத்துறாங்க. அதுல அதனுடைய பயிற்சியாளர் பாகன் ஒரு பெரிய கொக்கி, இரும்பு கொக்கி வச்சுதான் அதை அடக்கிறதுக்கு அங்குசம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த யானையை அது காதல குத்தி இழுத்துதான் அது சித்திரவதை இல்லையா? கால் புண்ணாகிற அளவுக்கு அந்த சங்கிலியை கட்டி பிணைச்சு போட்டிருக்கிறது. அவ்வளவு நேரம் அந்த வெயில்ல விட்டு அது காது அதிர அந்த சண்டையை ஒளி எழுப்பி சத்தம் எழுப்புவதெல்லாம் அதுக்கு வதை இல்லையா என்றால் அதுக்கு பதில் இல்லை. அப்ப இந்த யானை காடுகள்ல தானே வாழணும். அப்ப அதுவா கோயில்ல இறங்கி வந்துச்சு நான் சேவை செய்யறேன்னு வருதா? இல்ல. பெரிய தூணுகள்ல காலில் பிணைச்சு சங்கிலியில கட்டி வச்சு அதை வைக்கிறோம். அது சில நேரங்களில் மதம் பிடிச்சு பாகனையே குத்தி கொள்வதை எத்தனை பேர் செத்து இருக்கிற நம்ம பாக்குறோம். ஏன் இதெல்லாம் தடை செய்யப்படல அப்படின்னா அதுக்கு விடை இல்லை. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிற போது தமிழரினுடைய மிக தொன்ம விளையாட்டான பாரம்பரிய விளையாட்டான இந்த ஏறுதல் முதல் மட்டும் திட்டமிட்டு தடை செய்யப்படுதோ என்கிற அச்சம் நமக்கு வருது. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் வதைபடுகிறது என்பதை காரணம் காட்டி விதிக்கப்பட்டிருக்கிற தடை, இந்த மாடு உழவுக்கு பயன்படுத்த முடியாது. இனி இந்த மாட்டை, இந்த விளையாட்டை தடைபட்டு போயிருச்சுன்னா இதை பராமரிக்க முடியாது. பராமரிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது, பயனும் இருக்காது. உடனே இந்த மாட்டை விற்க வேண்டிய சூழல் வரும். இது உழவுக்கு பயன்படாத மாடு, வெறும் கறிக்காகத்தான் பயன்படும். இது என்ன விலைக்கு போகும்? வந்த விலைக்கு அழுதுட்டு வித்துட்டு வருவான். அது நேர கறிக்கடைக்கு தான் போகும். இந்த இனம் ஒரு அரிய ஒரு இனம், புலிக்கோல்னு இந்த இனத்துக்கு பேரு. இது இந்த ஜல்லிக்கட்டுக்குனே வளர்க்கப்படுகிற ஒரு மாடு. அது ஒரு எப்படி சொல்றது, குலதெய்வம் போல, பெற்ற குழந்தையை போல, குடும்பத்தில் ஒருவரை போல நேசித்து பராமரித்து நல்ல உணவு கொடுத்து சிறந்த மருத்துவம் கொடுத்து பாதுகாக்கிற ஒரு முறையை எமது மக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காளையை வித்துட்டா இந்த இனமே மொத்தமா அழிஞ்சு போகும். இது இந்த மாடை வதைக்கிறார்கள், இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பெயர்ல அந்த இனத்தையே அழிக்கிற ஒரு வேலையை செய்யற ஒரு திட்டமா இது பார்க்கப்படுது. ஏற்கனவே தமிழ் தொன்மக்குடி மக்களினுடைய பாரம்பரிய இந்த வேளாண் முறையில அவனோடு அவன் உறவாக, அவன் தோழனாக வளர்ந்த இந்த மாடுகளினுடைய இனம் பல. எங்க அப்பா நம்மாழ்வார் மூச்சு விடாம ஒரு நூற்றுக்கணக்கான அந்த இன வகைகளின் பெயரை சொல்லுவாங்க. அது எனக்கு அவ்வளவு நினைவில்லை. அதுல அந்த அவ்வளவு இனங்களும் அழிஞ்சு போயிட்டு. இப்ப 1, 2 அங்கங்க பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டு மாடு என்கிற மாடே இன்னைக்கு இல்ல, அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு நாடு முழுமைக்கும் நடந்து வந்த இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மஞ்சு விரட்டு, இந்த ஏறுதழுவுதல் இன்னைக்கு அலங்காநல்லூர், சிராவயல், பாலமேடு இந்த மாதிரி நடத்தப்படுது.
அது காரணம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல தடையை விதிச்சு நெருக்கடியை கொடுத்து அப்படி நடத்தக்கூடாது இப்படி நடத்தக்கூடாதுன்னு அச்சுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதிச்சு குறி வந்து கடைசியா மொத்தமா நடத்த முடியாத தடையில வந்து நிக்குது. இது நாம எப்படி பாக்குறோம்னா, இது ஒரு மாடு மனிதன் சார்ந்தது அல்ல, இது மண் சார்ந்தது, இந்த மண்ணின் மக்களின் மன உணர்வு சார்ந்தது. இது ஒரு பகுதி பிரச்சனை இல்லை, தமிழ் தேசிய இன மக்களினுடைய பாரம்பரிய சிக்கல், ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அப்படிதான் இதை நாம பார்க்கிறோம். வதை என்றால் என்னென்னலாம் இதில் வதையாக பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் நீக்கிவிட்டு அதை செழுமைப்படுத்தி சீரமைப்பு செய்து இதை நடத்தலாம் என்ற அனுமதியைத்தான் நாம எதிர்பார்த்திருக்கிறோம்.